ஏன்னு கேள்வி ஏதாவது ஆன்மா கேட்டிருக்கா? யோசிச்சு பாருங்கள். இப்போ அடியாரையே வைத்துக்கொள்வோம். நமக்கு திடீர்னு ஒரு இன்பம் வருது. இது எப்படி வரும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு புண்ணியமும் பண்ணதில்லையே, இது எப்படியா எனக்கு வரும் அப்படின்னு என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோமா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். வந்தால் வரட்டும், வந்ததை வரவில் வைப்போம், வந்ததை வரவில் வைப்போம். ஆனால் துன்பம் வந்துட்டால் மட்டும் எனக்கு மட்டும் ஏயா வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவமும் பண்ணலை, யாரையும் நான் கெடுக்கணும்னு கூட நினச்சதில்லை, எனக்கு போய் இப்படி ஒன்று வந்துருச்சு. இல்லையா? இப்போ இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்து இந்த திருவருளையும் பொருந்த முடியல. இந்த அஞ்ஞானி போல எதை பற்றி கவலைப்படாமல் நம்மளால் இருக்க முடியல. இந்த நிலை இயல்பானது. இந்த நிலை இயல்பான காரணம் நம்ம எங்கேருந்து வரோம்? இந்த அஞ்ஞானி நிலையிலிருந்து ஞானியை நோக்கி பயணிக்கிற பொழுது இடையில் இந்த ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக நம்முடைய அறிவு இருக்கும். இதுதான் அறிவை திருத்தம் செய்கிற நேரம். இப்போ நமக்கு இதெல்லாம் தோணுச்சுன்னா பெருமாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம்? அறிவை திருத்தி கொண்டு இருக்கிறான், அறிவை திருத்தி கொண்டு இருக்கிறான். அதங்க சொல்ற ஒளியும் இருளும் ஒருமைத்து, ஒளியும் இருளும் ஒருமைத்து. இருட்டும் வெளிச்சமும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா பன்மை தெளிவு தெரியாது, பல பொருள் அங்கே தெரியாது. இருட்டில் இருட்டு மட்டும் தெரியும், வேறு பொருள் தெரியாது. வெளிச்சத்தில் வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், வேறு பொருள் தெரியாது. பன்மை தெரியாது. பன்மைனா பல பொருள். பல பொருள் எதில் தெரியாது? மிகுந்த இருட்டிலையும் தெரியாது, மிகுந்த ஒளியிலையும் தெரியாது. கொஞ்சம் இருட்டு கொஞ்சம் வெளிச்சம் இது இருந்தால் எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். பன்மை தெரியும், பன்மை தெரியும். யார்? நமக்கு தான். நமக்கு எல்லாம் தெரியும். சிவம் தெரியுதா? தெரியுது. உலகம் தெரியுதா? தெரியுது. சாதனை தெரியுதா? எல்லாத்தையும் அப்படியே தொட்டுக்கிட்டே இருப்போம். சாதனையும் தொடுவோம், உலகத்தையும் தொடுவோம், சிவத்தையும் தொடுவோம். இது என்ன ஆகும்? முதல்ல உலகத்தின் மீது பிடி அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். உலகத்தை நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன் அப்படின்னு இருந்தால்தான் நாம். இப்போ அப்படியே ஒரு கையை எடுத்து சிவத்தை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு இந்த பிடி, உலகத்தின் மீது இருக்கிற பிடி என்னாவது? கொஞ்சம் தளர்ந்த உடனே சிவத்தை அப்படி தொட்டு பார்ப்போம். தொட்ட உடனே நல்லாதாயா இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுவும் நல்லா இருக்கிறது, உலகமும் நன்றாக இருக்கிறது, சிவமும் நன்றாக இருக்கிறது என்று என்ன செய்யும்? இங்கே இருந்த அந்த பிடிப்பில் ஒரு கூறு எது மேலே வைக்கும்? சிவத்தின் மேலே வைக்கும். அப்படி வச்ச உடனே அந்த இன்பத்தை நுகர 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 அனுபவிக்க அனுபவிக்க இதன் மீது பற்று மெல்ல மெல்ல இறுகும். இந்த உலகப்பற்று மெல்ல மெல்ல தளர்ச்சி அடையும். இது எவ்வளவு விடுதோ